இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு பார்த்தனா அவர் பஸ்ல நின்னுட்டு இருப்பாரு. இந்த பொண்ணு இந்த ஆங்கிளா பஸ்ல வீடியோ எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு போஸ்ட் பண்ணிருக்கு. அந்த வீடியோல பார்த்தனா பின்னாடி வாய்ஸ் ஓவர்லாம் கொடுத்துட்டு ஆங்கிள்லாம் மாத்திட்டு இந்த மாதிரி மென்ஸ் இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்கன்னு சொல்லி அந்த வீடியோ போஸ்ட் பண்ணிடுது. அந்த வீடியோ பார்த்தனா ஒரு 20 லட்சம் வியூஸ் கிட்ட போயிருக்கு. அது ஒரு வைரலான வீடியோவே ஆயிடுச்சு. அதுக்குமே நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்றாங்க. சில பேர் வந்து இவனுங்கலாம் அடிச்சு கொல்லணும், இவனுங்களை ஏன் சிஸ்டர் விட்டீங்க அப்படின்ற மாதிரி சில கும்பல். சில பேர் பார்த்தனா அவருக்கு கரெக்டா அவர் ஒன்றும் இடிச்ச மாதிரி தெரியலையே, எதுக்கு நீங்க இப்படி தப்பா போஸ்ட் பண்றீங்க அப்படின்ற மாதிரி ரெண்டு விதமா போயிருக்கு. அதுக்கும் அந்த பொண்ணு ரியாக்ட் பண்ணி வீடியோ போடுது. இந்த மாதிரி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதுக்கு வந்து மக்கள் வந்து இப்படி சொல்றீங்க, மாற வேண்டியது அந்த ஆள் இல்ல, மாற்ற வேண்டியது நம்ம சொசைட்டி தான் அப்படின்னா அதை ஜஸ்டிஃபிகேஷன் பண்ற மாதிரிலாம் ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. அதுவுமே நல்ல ஒரு ரீச் போயிருக்கு. முன்னாடி அவங்களோட ஃபாலோவர்ஸ் பார்த்தா வெறும் 9000 கிட்ட இருந்தாங்க. இந்த ரெண்டு வீடியோக்கு அப்புறம் வந்து ஒரு 12000 கிட்ட வரைக்கும் போயிருக்கு. இதோட அந்த பிரச்சனை அங்கேயே முடிஞ்சிருச்சு. இது ஒரு நார்மல் இன்ஸ்டாகிராம் வீடியோ நினைச்சு எல்லாம் விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் ஜனவரி 18ஆம் தேதி பார்த்தனா அந்த வீடியோல வந்தவர் வந்து இறந்துட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வருது. அப்பதான் இந்த வீடியோ சரி என்ன இவ்வளவு பிரச்சனையா இருக்கேன்னு இந்த வீடியோ எல்லாம் அனலைஸ் பண்றாங்க. அப்ப பார்த்தனா அந்த வீடியோல வந்தவர் பேர் வந்து தீபக்னு. அவருக்கு ஒரு 42 வயசு ஆகுது. அவர் பார்த்தனா அவங்க அம்மா அப்பா கூட இருக்காரு. ஒரு டெக்ஸ்டைல்ல வேலை செய்யற ஒரு சேல்ஸ் பர்சன். ஸோ அவர் ரெகுலரா அந்த பஸ்ல தான் போயிட்டு வர ஒரு ஆளு. ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஒரு பஸ் ஸ்டாப் வரைக்கும் தான் ஒரு சின்ன கேப்ல தான் போயிருக்காரு. அதுக்குள்ளே இந்த வீடியோ வைரல் ஆகி சோஷியல் மீடியாலாம் போன உடனே அவருக்கு ஒரு பதட்டம் வந்துருச்சு. என்னடா இது நம்ம எதுவுமே பண்ணல, இந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்ற மாதிரி அவருக்கு ஃபுல்லா ஸ்ட்ரெஸ் ஆகி ஆங்ஸைட்டி ஆகி அவர் வந்து தூக்கு போட்டுக்கிட்டாரு. இந்த மாதிரி இதுக்கு மேல என்னால் இந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண முடியலன்னு அவர் இறந்து போறாரு. அதுக்கப்புறம் தான் இந்த கேஸை வந்து விசாரிக்கிறாங்க. ரெண்டு பக்கமா போறாங்க. ஒன்னு அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்றாங்க, இன்னொன்று இவருக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி. அதுக்குமே அந்த பொண்ணு கிட்ட கால் பண்ணி கேட்குறாங்க, இந்த மாதிரி நீங்க வீடியோ போட்டிருக்கீங்களே அதில் என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது, நான் இந்த மாதிரி வந்து பார்த்தேன், ஃபர்ஸ்ட் ஒரு பொண்ணை வந்து அவர் உரசிட்டு இருந்தாரு, அந்த பொண்ணு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணிச்சு, சரி இதை விடக்கூடாதுன்னு நான் போய் அந்த பொசிஷனில் நின்று இந்த மாதிரி மக்களுக்கு தெரியணும்னு வீடியோ எடுத்தேன் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க சொல்றாங்க. அப்போ அவர்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் அந்த மாதிரி வீடியோ போட்டிங்களா, அவர் இறந்துட்டார் அப்படின்னு. அப்படியா, நான் அதை எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரி அவங்க ரொம்ப கேஷுவலாக இருக்காங்க. அதுதான் இப்போ செம்ம பெரிய பிரச்சனையாக இருக்குது. இப்போ அந்த பொண்ணு மேலே வந்து கேஸ் கொடுத்துருக்காங்க. அவங்க வீட்டில் வந்து ப்ராப்பராக எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. பட் அந்த பொண்ணு என்ன சொல்லிச்சுன்னா வீடியோவில், இந்த மாதிரி ஹராஸ்மெண்ட் நடந்த உடனே நான் பஸ்லேருந்து இறங்கி போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணி இந்த மாதிரி நான் வீடியோவை நான் சோஷியல் மீடியாவில் போட போகிறேன்னு சொல்லிட்டு தான் நான் பண்ணேன் அப்படின்றாங்க. ஆனால் போலீஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த மாதிரி எந்த கேஸுமே எங்களுக்கு வரல, நாங்களே இன்ஸ்டாகிராமில் இதை பார்த்து இவ்வளோ பெரிய நியூஸ் ஆனதுக்கப்புறம் தான் இதை வந்து நாங்கள் ஆக்ஷனே எடுக்கிறோம். இந்த பொண்ணு வந்து இப்போ அப்ஸ்காண்டு, அதே மாதிரி அவங்களோட அக்கௌண்ட்டை வந்து ப்ரைவேட் ஆக்கிட்டாங்க. இப்போ அந்த பொண்ணை வந்து கால் பண்ணால் எடுக்க மாட்டேங்கிறாங்க, ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேங்கிறாங்க. இதில் முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, இவங்க ஒரு நார்மல் பர்சன் கிடையாது, ஒரு கண்டென்ட் கிரியேட்டர். அவங்களோட ப்ரொஃபைல் பார்க்கும்போது நல்ல ஒரு கண்டென்ட்டுக்காக போடுற ஆள் தான். அதை வந்து இவங்க சரி இப்படி ஒரு வீடியோ போட்டால் நல்ல ரீச் ஆகுமேன்னு அவங்க ஒரு வீடியோ போட்டாங்க. அது பாவமான ஒருத்தரோட உயிரை எடுத்துருச்சு.